என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் ஜெய்பாபா கலைப்பிரியரின் அன்பான வணக்கங்கள். நம்ம கேஇ ஜோதிடம், அதாவது கேபி அண்ட் கேபியின் அடுத்த பரிணாமம் அப்படின்னு சொல்றோம். அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன அத்தனை ஜோதிடங்களும் நட்சத்திரத்தை சொல்லிட்டு அதை கிரகமா கன்வெர்ட் பண்ணிடும். நட்சத்திரத்துக்கு வேலை என்ன, நட்சத்திரம் எவ்வாறு பயன் தருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது இப்போ 1ஆம் வீட்டினுடைய உபநட்சத்திரம் 12 ராசி கட்டத்தில் 12 ராசி கட்டத்தை நம்ம பார்க்குறோம். இந்த 12 ராசி கட்டத்திலையும் 249 உபநட்சத்திர உபப்பிரிவுகள் உள்ளன. உபப்பிரிவு அதாவது சப்ளாடு 249 சப்ளாடு இருக்கு. இந்த 249 சப்ளாடு மேசத்துல 22 சப்ளாடு, ரிஷபத்துல 19 சப்ளாடு, மிதுனத்துல 21 சப்ளாடு, கடகத்துல 21 சப்ளாடு, 83 சப்ளாடு. முதல் பாரியாயத்தில் 83 சப்ளாடு, இரண்டாவது பாரியாயத்தில் 83 சப்ளாடு, மூணாவது பாரியத்தில் 83 சப்ளாடு. ஆக மொத்தம் 249 சப்ளாடு, 249 புள்ளிகள். இந்த 249 புள்ளிகளை நம்ம கிரகங்களா வச்சுதான் பலன் பார்க்கிறோம். கேபியில ஒரு வீட்டினுடைய இப்ப ஒருத்தர் கேட்கிறார், கேட்கும்போது 185வது சப்ளாடு அப்படின்னு சொன்னோன்னா அந்த 189வது சப்ளாடு யாரு அப்படின்னு பார்க்குறோம். ராகு. 185வது சப்ளாடு ராகு அப்படின்னு சொன்ன உடனே நல்லா கவனிக்கணும். 166வது சப்ளாடு 166 வரைக்கும் விருச்சகம். 166 வரைக்கும் விருச்சக ராசியில் உள்ள சப்ளாடு. இதோட 22 சேர்த்தோம்னா, இதோட 22 சேருங்க, 166 அப்படின்னு பார்க்குறோம். அதோட சேர்த்தோம்னா 22 சேர்த்தோம் அப்படின்னா 188வது சப்ளாடு. 188 சப்ளாடு தனுசு ராசிக்குள்ள இருக்கு. 188. அப்ப 189வது சப்ளாடு நம்ம எதுன்னு பார்க்கணும். அதான் ராகு. 189. அப்ப 89னா ராகு தான் சப்ளாடா இருக்கு. ராகு 2 சப்ளாடா இருக்கு. 89, 87, 89, 187, 189 ராகுவினுடைய சப்ளாடு. இப்ப நல்லா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம படிச்ச அத்தனையுமே இப்போ 1வது வீடு, 1வது வீட்டுல மேசத்துல 22 சப்ளாட் இருக்கு. முதல் இப்ப 5வது சப்ளாடு அப்படின்னு சொல்றோம். கேது 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 அப்படின்னு என்ன அர்த்தம்? அஸ்வினி அஸ்வினி, அஸ்வினி பரணி, அஸ்வினி பரணி, அஸ்வினி கிருத்திகை, அஸ்வினி ரோகிணி, அஸ்வினி மிருகசீரிடம். 5வது சப்ளாடு மிருகசீரிடம். நம்ம என்ன சொல்லுவோம்? கேது சப்ளாடு, கேது ஸ்டாரு, கேது ஸ்டாரு, செவ்வாய் சப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது கேபியினுடைய விஷயம். ஆனா நம்ம இப்ப படிக்க போறது அப்படி இல்லை. அதை பிரிக்கிறோம். அஸ்வினி அஸ்வினி மிருகசீரிஷம், அஸ்வினி ஸ்டாரு, மிருகசீரிஷம் சப்பு. மிருகசீரிஷ சப்புலை லக்னம் விழுந்திருக்கு, அதை மிருகசீரிஷம்னு சொல்றோம். அப்ப என்ன, நட்சத்திரத்தை 9ஆ பிரிக்கிறோம். உபநட்சத்திரத்தை 9ஆ பிரிச்சோம்னா மிருகசீரிஷத்தை 9ஆ பிரிக்கிறோம். இப்ப மிருகசீரிஷத்துக்குள்ள குரு அப்படின்னா புனர்வூசம். அது என்னது? புனர்வூசம்ங்கிறது என்னது? சப்பு. மிருகசீரிஷம்ங்கிறது சப்பு.
அஸ்வினிங்கிறது ஸ்டார். இப்படி நட்சத்திரங்களை பிரிச்சு அந்த நட்சத்திரத்திற்கு அப்படி பலன். இப்ப பாருங்க, மிருகசீரிஷம், புனர்வூஷம் அப்படின்னு. அப்போ மிருகசீரிஷம்னா யாரு, புனர்வூஷம்னா யாரு, அதனுடைய கடவுள் யார், அதனுடைய தெய்வம் யார், அதனுடைய விலங்கு என்ன, பறவை என்ன, மரம் என்ன, அதனுடைய உணவுப் பொருட்கள் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு எடுத்து பலன் சொல்றதுக்கு பேர் தான் கேஇ அஸ்ட்ராலஜி. இந்த அருமையான ஒரு கான்செப்ட் பலன். இது ஒரு உன்னதமான பலன் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்கிறோம் அன்பர்களே. அப்ப இந்த 249 சப்ளாடுக்கும் நட்சத்திரத்தை பிரித்து எடுக்கிறோம். நட்சத்திரத்தை பிரிக்கிறோம். 9 நட்சத்திரங்களை பிரித்த பிறகு அதுக்கு பிறகு விதிமுறைகளை நமக்கு தெரியும். அந்த விதிமுறைகளை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா பலன் சொல்ல வந்துடுவோம். அப்ப 27 நட்சத்திரங்களும் 9 கிரகமும் 12 ராசிகளும் வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். அதனால அன்பர்களே, நம்ம படிக்கிறது ஆழமா படிக்கணும், அகலமா படிக்கணும், ஊர்ந்து படிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தெளிவா படித்தோம் அப்படின்னா தெளிவாக. அது பிறகு நம்ம படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 12 பாவங்கள். பாவங்களை நம்ம பார்க்கணும். பாவகாரகம் கிரககாரகம் மிக முக்கியம். பாவத்தையும் கிரகத்தையும் இணைத்து பலன் சொல்லக்கூடிய அந்த பக்குவம் பாவத்தை படிக்கணும். 1ஆம் பாவம்னா என்ன, 1ஆம் பாவம் நமக்கு என்ன கொடுக்க போகுது, 2ஆம் பாவத்துக்குள்ள என்ன இருக்கு, 3ஆம் பாவத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு தெரியும். அதுக்கடுத்து கிரக காரகத்தையும் பாவத்தையும் இணைத்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்ம. அடுத்து சூத்திரங்கள் தெரியும். அந்த சூத்திரத்தை தெரிஞ்சாதான் பலன் எடுக்க நம்ம. அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒரு பாவத்துக்குள்ளே வந்தோன்னா அந்த பாவத்தை இருந்துச்சுன்னா அது பாவத்தில் எவ்வாறு செயல்படுகிறது, அது நட்சத்திரமா எப்படி செயல்படுது, கிரகமா எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கணும். இப்ப பார்த்தோம் 1ஆம் பாவத்தினுடைய ஸ்டார் வந்து மேசத்துல அஸ்வினின்னு பார்த்தோம். அதனுடைய சப்பு வந்து மிருகசீரிஷம்னு பார்த்தோம். அப்ப மிருகசீரிஷம்னு என்ன, அந்த மிருகசீரிஷத்தினுடைய தன்மைகளை இந்த இடத்துல நம்ம அழகா அதை சொல்லணும். அதை பலன் எடுத்து நம்ம அந்த மிருகசீரிஷத்தினுடைய தன்மையை அதுல ஒப்பிட்டு சொல்லும்போதுதான் அந்த நமக்கு அது தெரியும். இப்ப மிருகசீரிஷம்னா செவ்வாய் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம படிக்கிற அந்த படிப்பல்ல, நட்சத்திர படிப்பல்ல. அதிலிருந்து மிருகசீரிஷம்னா சந்திரன் பிறந்த நட்சத்திரம். சந்திரனுடைய சோமன், அந்த சந்திரனுடைய ஆற்றல் அதுக்குள்ள இருக்கு. தாய்மை இருக்கு, இரக்க குணம் இருக்கு, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கு, பரிவு பாசம் அதுக்குள்ள இருக்கு, உணர்ச்சி வசப்பக்கூடிய தன்மைகள் இருக்கு. அப்படிங்கிற அந்த படிப்பு படிக்கணும். அதே மாதிரி அதுக்கு நம்ம கடவுளை பார்த்துட்டோம். அதுக்கு பறவை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். கோழி, கோழி அருமையான ஒரு பறவை, மக்களோட இணங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கோழியை பத்தி நிறைய சொல்லுவோம். குறிப்பிட்ட நாள் வரைக்கும் யாரையும் அண்ட விடாது. உணவை கூட குச்சி பொறிக்கிற வரைக்கும் 22 நாளைக்கு உணவை வந்து பெருசா நினைக்காது. அந்த முட்டைக்கு தேவையான அந்த வெப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த கோழி அப்ப அந்த அந்த அடையில இருக்கிற கோழியை போய் தொட்டு தூக்கணும்னா காத்தா வரும். ஆனா அது குஞ்ச பொறிச்ச பிறகு அப்படியே புலியா மாறும். கோழியா இருந்தது அப்படியே புலியா மாறும். எதை பார்த்தாலும் அப்படி சீரிப்பாய்.
அப்ப மிருகசீரிஷம் அப்படின்னா செவ்வாய், அது வலிமையானது நாம் படிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல அது சந்திரன், சந்திரன் பிறந்த நட்சத்திரம், அதனுடைய கடவுள் வந்து சந்திரன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது கருங்காலி மரம். கருங்காலி என்பது தெய்வீக ஆற்றல் உள்ள மரம். கோயில்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா கருப்பசாமி அடிகள் அந்த காலத்துல காவல் தெய்வத்துக்கெல்லாம் கருங்காலி கட்டையை வச்சு பூணு போட்டிருப்பாங்க. வெங்கல பூணு போட்டிருப்பாங்க, வெள்ளி பூணு கட்டியிருப்பாங்க. அதை வச்சுதான் இந்த இறை ஆற்றல். கருங்காலி தீய சக்திகள் அண்டாது கருங்காலி இருந்தால். அந்த புஜ வலிமையோட பாதுகாக்கக்கூடிய அந்த கருங்காலி மரம் உறுதியானது. அந்த காலத்துல உலக்க செஞ்சாங்க. உலக்கை, அதாவது கிரகண காலங்கள்ல அந்த உலக்கையை அப்படியே உரல்ல வச்சோம் அப்படின்னா கிரகணம் இருக்கிற வரைக்கும் அது அப்படியே நிற்கும். கிரகணம் முடிஞ்சோன்னா கீழே விழுந்துடும். அப்ப அதுக்குள்ள அந்த பவர்ஸ், அப்ப சந்திரன், சூரியன் எல்லா ஆற்றல்களையும் ஈர்க்கக்கூடிய அந்த நியூமினல் பிளானட், அந்த ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த கருங்காலி மரத்துக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இது ஒரு சாரப்பாம்பு. சாரை, அதுல எதுல விஷம் இருக்கு? பால்ல தான், வால்ல தான் விஷம் இருக்கு. வாழை கொண்டு போய் தான் அடிக்கும் சாரை. அவ்வளவு பாஸ்டா அது என்ன செய்யும்? அடிக்கும். அது வலிமையானவை. படையே நடுங்கும். பாம்பை கண்டா படையே நடுங்கும். அதனால எப்படி இருப்பாங்க? அது ஒரு சாரை பாம்பு மாதிரி இருக்காங்க, கருங்காலி மரத்தை மாதிரி இருக்காங்க, கோழி மாதிரி இருக்காங்க, சந்திரன் மாதிரி ஆற்றல் உள்ளவர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இதை பார்த்தோம்னா இது வந்து மிருகசீரிஷம் அப்படின்னாலே தேங்காய், முக்கன் உடையது. தேங்காய், தென்னை மரம் முக்கன் உடையது. மிருகசீரிஷம் அப்படின்னாலே ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய நட்சத்திரம், ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இதற்கு என்ன கர்மா இருக்கு தெரியுமா? குருவுடைய கர்மா இருக்கு. புத்திர தோஷம், குருவினுடைய ஆற்றல், புத்திர சாபம் உள்ளது அப்படிலாம் நம்ம படிக்கிறோம். அதனால இதை தெளிவாக படிக்கணும். சாதாரண படிப்பல்ல. இதுல கர்மாவும் இருக்கு, ஆற்றல் இருக்கு, நட்சத்திரங்களை டீப்பா படிக்கிறோம், அந்த பாவத்தை படிக்கிறோம். பாவத்துக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு. அதனால பாவங்களை படிக்கணும், கிரகங்களை படிக்கிறோம். அது எந்த கிரகமாக, எந்த கிரகம் எந்த பாவத்தை இயக்குகிறது, எந்த நட்சத்திரமாக இயங்குகிறது அப்படின்னு படிக்கிறது தான் இந்த உபநட்சத்திரத்தின் உன்னதமான கோட்பாடு கே அப்படிங்கிறத நீங்க புரிய போறோம். இதற்கான வகுப்பு, இதற்கான நிலை பின்பு அறிவிக்கப்படும். வாழ்க வளமுடன். அதாவது இந்த கருத்தை பிடிச்சிருந்தா, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சில தொடர்புகள்லாம் பார்த்தோம். அதெல்லாம் கேபியினுடைய தன்மைகள், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம சொல்லப்பட போறோம். ஆனா பலன் சொல்வது முற்றிலும் இந்த உபநட்சத்திரத்தின் உன்னதமான கோட்பாடாகிய கே தான் அப்படிங்கிறத நீங்க மறக்கக்கூடாது. இந்த கருத்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாழ்த்துக்களை சொல்லுங்க, உங்க கமெண்ட்ஸை குறிப்பிடுங்க, தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காகவே எண் வந்து போர்டில் எழுதி போட்டிருக்கேன். அதனால வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஒவ்வொரு உபநட்சத்திர கோட்பாட்டையும், ஒவ்வொரு பாவத்தின் உபநட்சத்திரம் தான். அதாவது கிராமம் படிக்க ஜோசியர் கூட சொல்லுவாங்க, தசாநாதனை விட புத்திநாதனே வலிமையானவர். புத்திநாதன் தான் சப்ளாட், தசாநாதன் தான் நட்சத்திரம். அப்ப புத்திநாதனை வச்சு நம்ம 240 புத்திநாதர்களை வைத்து, பாவ புத்திநாதர்களை வைத்து பலனை நம்ம எடுக்க போறோம். அது எப்படி பலன் எடுக்கிறது, அதற்கான ரூல் என்ன, ஒவ்வொரு பாவத்துக்கும் எப்படி படிக்க போறோம் அப்படிங்கிறத பற்றி சிந்தனையை வருகின்ற அடுத்த காணொலியில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க.
குருவே துணை.